ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ரேகா ஆர்கானிக் ஹென்னா. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்த பேசிக் எலமெண்ட்ஸை வச்சு எப்படி சிம்பிளாக ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து லைன் அண்ட் ஹம்பை வச்சு எப்படி ஒரு சிம்பிள் பார்டர் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் 4 தின் லைன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு சென்டரில் இருக்க 2 தின் லைனை வந்து கோனில் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து இருக்க கேப்பை வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து மேலே கீழே 2 சைடுமே வந்து அப்பர் ஹம்ப், லோயர் ஹம்ப், யூ ஷேப் ஹம்பை பார்த்தோம் இல்லையா, அது ரெண்டு சைடுமே கொடுத்து இந்த பார்டரை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து லைன் அண்ட் ஹம்பை வச்சு இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பார்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு சேம் லைன் ப்ளஸ் ஹம்ப் பார்டர் பார்த்தோம் இல்லையா, அதையே நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பார்டர் தான் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிற எல்லா பார்டர் டிசைன்ஸ்க்கும் பேஸு. ஸோ இதை பொறுமையாக நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? உங்களுக்கு ஹம்ப்பு போட கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டாட்டட் லைன்ஸ் கொடுத்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு ஹம்ப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போட ஈஸியாக இருக்கும். எல்லா ஹம்புமே வந்து பார்க்க ஈவனாக இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு மேலே ஹம்ப்பு தான் தரப்போகிறேன். ஆனால் நம்ம எப்பயும் போடுற மாதிரி கிட்ட கிட்ட போடாமல் ப்ராடாக வர மாதிரி ஹம்பை கொடுத்துக்கிறேன், ஓகேவா? கொடுத்துட்டு சென்டரில் இருக்க ஸ்பேஸை வந்து போல்டாக ப்ரெஷர் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இன்னொரு டைப் ஆஃப் பார்டர் கிடச்சிருச்சு. பார்க்க எவ்வளோ நீட்டாக இருக்குது இல்லையா? நெக்ஸ்ட்டு வந்து இதே பார்டரோட டாட்ஸ் கனெக்ட் பண்ணி எப்படி ஒரு புது பார்டர் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக அந்த பேசிக் பார்டரை போட்டுட்டு அதுக்கு மேலே கீழே 2 சைடுமே கோனில் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து போல்டாக டாட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பார்டர் வந்து கிடச்சிரும், ஓகேவா? உங்களுக்கு இந்த மெஹந்தி கிளாஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லைன் ஹம்ப் அண்ட் டியர் ட்ராப்ஸை வச்சு எப்படி ஒரு புது பார்டர் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக மறுபடியும் நான் பேசிக்கான அந்த லைன் ப்ளஸ் ஹம்பை வச்சு ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு மேலே கீழே 2 சைடுமே வந்து நான் டியர் ட்ராப்ஸ் தான் போட போகிறேன். அந்த டியர் ட்ராப்ஸ் எப்படி போடணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போடாதீங்க. அந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்காது. டியர் ட்ராப்ஸ் வெயின்ஸ் 2 எது போட்டாலும் சரி இந்த மாதிரி அந்த லைனோட டச் ஆகிற மாதிரி கிராஸாக போடுங்க, ஓகேவா? கிராஸாக போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பார்டர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டியர் ட்ராப்ஸ் போடுறது பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. போல்டாக ஒரு டாட் கொடுத்து அதை கீழே வந்து ஒரு லைன் ட்ராக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டியர் ட்ராப்ஸ் க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து டியர் ட்ராப்ஸ்க்கு பதிலாக வெயினை வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக சேம் பார்டர் நான் வந்து பேசிக் பார்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன் லைன் ப்ளஸ் ஹம்பை வச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஹம்புக்கு மேலே குட்டியாக ஒரு லைன் போட்டு போல்டாக டாட் வச்சு அந்த டாட்ல இருந்து குட்டியாக ஒரு லைன் ட்ராக் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வெயின்ஸ் க்ரியேட் ஆகிடும். மேலே எப்படி நான் வந்து கிராஸாக வர மாதிரி வெயின்ஸ் போட்டனோ அதே மாதிரி கீழே கொடுத்துருக்க ஹம்புக்கு மேலேயும் வெயின்ஸ் போட்டு இந்த பார்டரை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பேசிக் பார்டரில் வெயின் பஞ்ச் அண்ட் டாட்டை வச்சு எப்படி ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக பேசிக் பார்டர் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே வெயின் பஞ்ச் வந்து நான் பெருசாக போட போகிறது கிடையாது. 3 குட்டி குட்டி வெயின்ஸை வந்து கனெக்ட் பண்ணி ஒரு குட்டி பஞ்ச் போட போகிறேன். போட்டுட்டு பக்கத்தில் ஒரு போல்டாக டாட் வச்சு இந்த பார்டரை நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன், ஓகேவா? அதே மாதிரி வெயின் பஞ்சு டாட் வச்சு கண்டினியூஸாக போட்டுக்கோங்க. மேலே எப்படி போடுறோமோ அதே மாதிரி கீழேயும் வெயின் பஞ்ச் அண்ட் டாட் வச்சு இந்த பார்டரை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த வெயின் பஞ்ச் போடும்போது ஸ்ட்ரெயிட்டாக போடாதீங்க, ஓகேவா? இந்த மாதிரி கிராஸாக பார்டருக்கு டச் ஆகுற மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பார்டர் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ரில் ப்ளஸ் வெயின் பஞ்சை வச்சு எப்படி ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்ப்ரில் போடுறப்ப வந்து நீங்கள் உள்ளார வர லேயர்ஸ் ஒன்றோட ஒன்று டச் ஆகாத மாதிரி போடுங்க. இல்லை அப்படின்னா ஒன்றோட ஒன்று டச் ஆகும்போது உங்களுக்கு ஸ்ப்ரில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகிடும். அதனால் பார்த்து பொறுமையாக நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? 2 ஸ்ப்ரில் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த 2 ஸ்ப்ரில்லுக்கும் சென்டரில் 3 வெயின்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு குட்டியாக வெயின் பஞ்ச் க்ரியேட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இந்த பார்டர் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து மற்ற பார்டரை விட கொஞ்சம் உங்களுக்கு பெருசாகவே கிடைக்கும், ஓகேவா? இந்த மாதிரி நம்ம என்னென்ன எலமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பார்டர் டிசைன் பெருசாகவோ சின்னதாகவோ கிடைக்கும். உங்களுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணணும்னு தோணுதோ அதை வச்சு நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணுங்கள், ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பேசிக் எலமெண்ட்ஸை வச்சு எப்படி ஒரு சிம்பிள் பார்டர் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். இதை நீங்களும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.